السلام عليكم ورحمة الله وبركاته. نحمده ونصلي على رسوله الكريم أما بعد. قال الله سبحانه وتعالى في القرآن العليم والفرقان المجيد. أعوذ بالله من الشيطان الرجيم بفضل بسم الله الرحمن الرحيم. فصل لربك وانحر. وقال أيضا سبحانه وتعالى في القرآن العظيم والفرقان المجيد. وإبراهيم الذي وفى. صدق الله العليم. وقال نبينا محمد صلى الله عليه وسلم في حديثه الشريف لح النبي صلى الله عليه وسلم فإن خير متاعكم أو كما قال صلى الله عليه وسلم. புகழ் அனைத்தும் எல்லாம் வல்ல அல்லாஹ் ஜல்லஷானு தஆலா ஒருவனுக்கே உரித்தாகட்டும். சலாத்தும் சலாமும் நம் உயிரினும் மேலான அருமை நாயகம் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்கள் நற்பாக்கியம் நிறைந்த உம்மத்தான நம் அனைவரின் மீதும் அல்லாஹ்வின் அன்பும் பேரருளும் என்றென்றும் நிறைவாக உண்டாகட்டுமாக. ஆமீன். கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, பெரியோர்களே, அல்லாஹ்வுடைய மாபெரும் கிருபையால் புனிதமான துல்ஹஜ் மாதத்தினுடைய பிறை 10 ஈதுல் அல்ஹா தியாக திருநாளில் நாம் எல்லாம் இருக்கிறோம். வல்ல ரஹ்மான் மற்றற்ற மகிழ்ச்சிகளை, சந்தோஷத்தை, ஆரோக்கியத்தை நமக்கு தந்தருவானாக. பொதுவாக ஈதுல் அல்ஹா என்று சொன்னாலே நமக்கெல்லாம் ஞாபகம் வருவது இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அன்னவர்கள். உலகம் முழுக்க நாடெங்கிலும் எந்த முசல்லாவாக இருக்கட்டும், எந்த மெஹராப் மெம்பராக இருக்கட்டும், இந்த துல்ஹஜ் மாதம் என்று எடுத்துக்கொண்டாலே இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை குறித்து பேசாமல் எந்த மெஹராபும் மெம்பரும் கடக்கப் போவதில்லை. அந்த அளவுக்கு ரப்பு தஆலா அவர்களுடைய தியாக மனப்பான்மை, இஸ்லாத்திற்காக அவர்கள் அர்ப்பணித்த தியாகம், அரவணைப்பு எல்லாம் அல்லாஹ்வுக்காகவே அவர்கள் தியாகம் செய்தார்கள். அவருடைய வாலிப பருவம் அவர்கள் ரப்பை அடைந்தது, தேடியது, தன்னுடைய மனைவி மக்களை கொண்டு போய் மக்கா நகரத்திலே விட்டது, தன்னையே நெருப்பு குண்டத்தில் போடப்பட்ட பொழுது கூட அவர்கள் இழக்காத ஈமான், ஹஸ்புனல்லாஹ் வ நிஅமல் வக்கீல் போன்ற நாடு துறந்து, குடும்பங்கள் துறந்து, தன்னுடைய மனைவி மக்கள் எல்லாம் துறந்து தன்னையே அல்லாஹ்வுக்காக கொடுக்கிற அந்த மனப்பான்மை, தியாகம், உணர்வு, பற்று எல்லாம் அல்லாஹ் சொன்னால் அவர்கள் செய்தார்கள். இப்ராஹிம் அல்லதி வஃபா. குர்ஆன் அல்லாஹ் சொல்றா, இப்ராஹிம்கிட்ட நம்ம எதை சொன்னாலும் அவர் அதை சரியாக செய்து முடிப்பார், நிறைவேற்றுவார் என்பதை அல்லாஹ் சர்டிஃபிகேட் கொடுக்கிறான். குர்ஆனிலே பல இடங்களில் நீங்கள் பார்க்கலாம், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஒரு தனி மனிதர் அல்ல. இன்ன இப்ராஹிம கான உம்மத்தன். அவர் ஒரு சமுதாயம் சேர்ந்து செய்யக்கூடிய வேலையை ஒரு தனி மனிதராக செய்து முடித்தான் என்பதாக அல்லாஹ் சொல்லி காட்டுவான். அது மட்டுமல்ல, யூதர்களாக, நசராக்களாக, கிறிஸ்தவர்களாக இருக்கக்கூடிய அவர்கள் கூட இப்ராஹிம் எங்கள் தூதர் என்பதாக சொல்லுகிறார்கள். அல்லாஹ் சொல்றான், மாகான யஹூதியன் வல நசரானியன். யூதர்களாக இருக்கக்கூடிய நசராக்கள், கிறிஸ்தவர்கள் எல்லாம் சொல்லுகிறார்கள் இப்ராஹிம் எங்கள் தந்தை என்பதாக. நாம் சொல்லுகிறோம், அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லுகிறான், வலாகின் கான ஹனீஃபா முஸ்லிமா. அவர் ஒரு தூய்மையான பியூர் முஸ்லிம், நம்முடைய ஆன்மீக தந்தை. அவர் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் நம்முடைய ஆன்மீக தந்தை. அவ்வளவு தியாகம், உணர்வும், மனப்பான்மையும், பற்றும் எல்லாம் அல்லாஹ்வுக்காக. குர்ஆன் அல்லாஹ் வேறொரு இடத்தில் சொல்வான், இது கால லஹு அஸ்லிம் கால அஸ்லம்து லிரப்பில் ஆலமீன். அல்லாஹ் ஒரு விஷயத்தை கட்டளையிட்டால் உடனே என்ன ஏதுன்னு கேள்வி கேட்காமல் அப்படியே செய்து விடுவார்கள். ஒரு 16 வயது இருக்கும், நெருப்பு குண்டத்திலே போடப்படுகிறது. நெருப்பு குண்டத்திலே ஒரு 40 நாள் சூடேற்றப்பட்ட விறகுகளால் வைத்து சூடேற்றப்பட்ட கடும் ஜுவாலை இருக்கக்கூடிய அந்த நேரத்திலே ஆடை இல்லாமல் அல்லாஹ்வுக்காக தூக்கி எறியப்பட்டார்கள். அதனால பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸ்ல சொல்வாங்க, அவ்வளு அக்ஸா யௌமல் கியாமத்தி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம். அல்லாஹ்வுக்காக எல்லாம் கொடுத்த இப்ராஹிம் நாளைக்கு முதல் தடவை அவருக்கு தான் ஆடை அணிவிக்கப்படும் என்பதாக அண்ணலம் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுவாங்க.
அந்த அளவுக்கு எல்லா விஷயத்திலும் உயர்ந்தவர்களாக இருக்கிறார்கள். ஆன்மீக தந்தை இன்றைய முயலினும் மேலான கண்மணி முகமது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அவர்களும் நமக்கு ஒரு தந்தை. இரண்டு தந்தைமார்களும் சேர்ந்து இந்த மார்க்கத்தை நேர்த்தியாக மக்களிடத்திலே சரியான முறையில் கொண்டு போய் சேர்த்திருக்கிறார்கள். விருந்தோம்பரில் ஒரு இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் முதலாக விருந்து வைத்த மனிதர். தாடி வைப்பது சுன்னத், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் நமக்கு கற்றுத்தந்தது. மிஸ்வாக் செய்வது சுன்னத், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு கற்றுத்தந்தது. தன்னுடைய அனைத்து அங்க அவயங்களில் இருந்து நீக்க வேண்டிய முடிகளை நீக்குவது இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கற்றுத்தந்தது. நாளை மறுமையில் ஆடை அணிவிக்கப்படுவது இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் முதலாவது அல்லாஹ் அணிவிப்பான். காபத்துல்லாவை கட்டியது இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம். எல்லா சுன்னத்துகளிலும் ஆக அஸ்திவாரமாக திகழக்கூடியது அவருடைய ஆன்மீக தந்தை இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம். எனவே அல்லாஹ் அவர்களை கபூல் செய்து விட்டான். அவர்கள் மூலயமாக இன்று மட்டுமல்ல கியாமத் நாள் வரைக்கும் தரக்குனாம் ஃபில் ஆஹிரீன், கியாமத் நாள் வரைக்கும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவர்களை குறித்து பேசிக்கொண்டே இருப்பான். பின் வரக்கூடியவர்கள் எல்லாம் பேசுவதற்கு ஒரு முன்மாதிரி சிறந்த ஆன்மீக தந்தையாக இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அன்னவர்களை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நமக்கு தந்திருக்கிறான். எனவே அவர்கள் கற்றுத்தந்த சுன்னத்துக்களை தான் அவர்கள் கற்றுத்தந்த சுன்னத்துக்களை தான் அனலம் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க நமக்கு கற்றுத்தந்தாங்க. அவர்கள் கற்றுத்தந்த அந்த தியாக மனப்பான்மை தான் இன்று நாம் செய்து கொண்டிருக்கிறோம். தன்னுடைய இறுதியாக மிக பாசத்திற்குரிய மகனை அல்லாஹ் அறுத்து குர்பானி கொடுக்க சொல்லுகிற பொழுது எந்த வார்த்தையும் பேசவில்லை. 90 வயதுகளுக்கு மேலாக ரொம்ப அன்பும் பாசமாய் பெற்றெடுத்த குழந்தையை அல்லாஹ் நீ எனக்காக கொடுன்னு கேட்ட பொழுது கூட அவர்கள் மறுப்பு தெரிவிக்கவில்லை. உடனே அதை ஏற்றுக்கொண்டார்கள். அந்த வரலாறுகள் எல்லாம் உங்களுக்கு தெரியும். அது மட்டுமல்ல, தன் மகனும் அவர் அல்லாஹ் என்ன சொன்னானோ நீங்க செய்யுங்க என்பதா சொன்னார். அப்ப இஸ்லாத்தில் நரபலி கூடாது என்பதற்காகவே, ஒரு மனிதனை அறுத்து பலியிடக்கூடாது என்பதற்காகவே அல்லாஹ் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மூலமாக இந்த மகத்தான ஆட்டை நீங்கள் குர்பானி கொடுங்கள் என்பதாக அவர்கள் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் தக்பீர் ஓதிக்கொண்டு அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர் கீழே இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் பாறையில் படுக்க வைக்கப்பட்டிருக்கிறார்கள். லா இலாஹ இல்லல்லாஹு அல்லாஹு அக்பர். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அன்னவர்கள் கத்தி எடுத்து அறுக்க முயல்கிறார்கள். அல்லாஹு அக்பர் வலில்லாஹில் ஹம்து. தக்பீரே அங்கிருந்து நமக்கு கிடைச்சிச்சு. அப்போ இவ்வளவு பெரிய அல்லாஹ் சொன்ன உடனே செய்கிற மிகப்பெரிய ஒரு மனப்பான்மை, தியாக உணர்வு, தீனுக்காக அவர்கள் சென்ற இடங்கள் நீங்கள் பார்த்தால் ஈராக்கில் இருந்து பலஸ்தீனில் இருந்து அங்கே மக்கா நகரம் நமக்கு அறிமுகமானதே இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மூலமாகத்தான். மிக சிறந்த இஸ்லாமிய கேந்திரமாக செயல்படக்கூடிய இந்த 3 நாடுகளிலும் அவர்கள் இஸ்லாத்தை எடுத்து இயம்பினார்கள், பரப்பினார்கள், மிகப்பெரிய ஒரு தியாகம் செய்தார்கள். அதையெல்லாம் நினைவு கூறுவதற்கு தான் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த ஹஜ் பெருநாளை நமக்கு தந்திருக்கிறான். அதிலே ஆக சிறந்த கடமையான குர்பானி என்கிற அந்த பிராணியை அல்லாஹ்வுக்காக நாம் அறுத்து குர்பானி கொடுப்பது, அதை சிறந்த முறையில் மார்க்கம் சொன்ன முறைப்படியில் நாம் அதை குர்பானி கொடுக்க வேண்டும். கத்தியை கூர்மையாக சார்பாக வைத்து கிப்லாவை முன்னோக்கி பிஸ்மில்லாஹ் அல்லாஹ் அக்பர் சொல்லி அதை சரியான முறையில் அறுத்து பலியிட வேண்டும். வதை செய்யக்கூடாது. ஒரு பிராணியில் முன்னால் இன்னொரு பிராணியை அறுபடக்கூடாது. மிகவும் குறிப்பாக அதை வீடியோ எடுப்பதோ ஃபோட்டோ எடுப்பதோ அதை சமூக வலைதளங்களில் பரப்புவதோ இதெல்லாம் இந்த மார்க்கத்தில் அனுமதி இல்லை. இதை நீங்கள் மனதில் பதிய வைத்துக் கொள்ளுங்கள். அல்லாஹ் நமக்கு அது போன்ற தியாக உணர்வும் தியாக மனப்பான்மையும், அதனால்தான் அல்லாஹ் அங்கீகரித்ததினால்தான் இன்று வரைக்கும் அத்தையாத்திலே அவர்களுடைய தரூதே இப்ராஹிம் என்று சொல்லப்படக்கூடிய அந்த சலவாத்தை ஓதாமல் நாம் கடக்க முடியாது. எல்லா இடத்திலையும் இப்ராஹிமை ஹலீலாக நான் எடுத்துக்கொண்டேன், உற்ற நண்பனாக எடுத்துக்கொண்டு அல்லாஹ் குர்ஆன்ல சொல்வான், வத்தஹத இப்ராஹிம ஹலீலா. எல்லா இடத்திலையும் அந்த மனிதர் சிறந்து விளங்கி இருப்பதால் அல்லாஹ் உயர்ந்த இடத்திலே அவர்களை வைத்து பாராட்டுகிறான். காரணம் அந்த தியாக மனப்பான்மை. அல்லாஹ் சொன்னதை உடனே செய்வார்.
டோட்டலி சரண்டர் சொல்லுவாங்கள்ல, ஏன் எதுக்கெல்லாம் கேள்வி இல்லை. உன் குடும்பத்தை கொண்டு போய் பாலைவனத்தில் விடு, ஒன்று அவங்க அந்த நெருப்பு குழியில் போடுவாங்க. எல்லாம் அல்லாஹ் மிகப்பெரிய ஒரு ஏற்பாடுகள் எல்லாம் சில வைதுபு தலா இப்ராஹீம ரப்பு ஃபாத்தம் ஒன்று பல சோதனைகள் அல்லாஹ் கொடுத்து கொண்டே இருந்தான். அவர்கள் வெற்றி பெற்று கொண்டே இருந்தார்கள். அதை நினைவு கூர்வண்ணமாகத்தான் நாம் எல்லாம் இன்று அந்த தியாக திருநாளை சிறந்த முறையில் கொண்டாடுவதற்காக அமர்ந்திருக்கிறோம். வல்ல ரஹ்மான் அந்த உணர்வை, மனப்பான்மையை, அல்லாஹ் சொன்ன கட்டளையை, ரசூல் சொல்லி கொடுத்த சுன்னத்துக்களை சரியான முறையில் பேணி தக்குவாவை அல்லாஹ் நமக்கு அதிகப்படுத்தி தருவானாக. நாம் அடுத்து பலியிடுகிற அந்த பிராணியினுடைய இறைச்சியோ இரத்தமோ சரியோ அல்லாஹ்விடம் போவது கிடையாது. மாறாக அந்த தக்குவா என்கிற மனப்பான்மையும் இறையச்சத்தையும் தான் அல்லாஹ் எதிர்பார்க்கிறான். அதை அதிகப்படுத்தி தருவானாக. வாழ்நாள் முழுக்க சந்தோஷமாக அன்போடும் பாசத்தோடும் இந்த பெருநாளிலே மகிழ்ச்சியை பரிமாறிக்கொண்டு முசாஃபா மானகா கைலாகு செய்து கொண்டு சிறந்த முறையில் நம்முடைய அன்பு பாசங்களை செலுத்தி இந்த நாளை மகிழ்ச்சியாக அல்லாஹ் ஆக்குவானாக. ஏழை எளிய மக்களுக்கு உதவி செய்யக்கூடிய பாக்கியத்தை தருவானாக. 2 பெருநாட்களும் மற்ற மக்களை மகிழ்ச்சி படுத்துவது தான் நம்முடைய இஸ்லாத்தினுடைய அடிப்படை நோக்கமாக இருக்கிறது. எனவே நாம் வகிக்கிற அந்த குர்பானி பிராணியுடைய பங்கு ஒன்று தமக்காகவும், ஒன்று நம்முடைய சொந்த பந்தங்களுக்காகவும், இன்னொன்று ஏழை எளிய மக்களுக்காகவும். எனவே வல்ல ரஹ்மான் இந்த நாளை பொன்னாளாகவும் நாம் இந்த 10 நாட்கள் செய்த அனைத்து அமல்களையும் அல்லாஹ் கபூல் செய்து அனைத்து நல்லடியார்கள் கூட்டி நம்மை சேர்த்து அருள்பாலிப்பானாக. ஆமீன். வாஹிர் தாவானா அனில் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். சப்ப சரி செஞ்சு தொழுகை முறை சொல்லித்தரப்படுகிறது.